Hello students, welcome to our YouTube channel. CSIR department la irundhe assistant section officer and section officer இந்த ரெண்டு exam போஸ்ட்கான ரெக்ரூட்மென்ட்டோட நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எக்ஸாமை கேஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துருந்துச்சு. நோட்டிஃபிகேஷனை பத்தின டீடைல்டு வீடியோ, எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, செலக்ஷன் ப்ராசஸ் என்னது, என்ன சிலபஸோட என்னென்ன டாபிக்ல இருந்து என்னென்ன மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க, இத பத்தின டீடைல்டு டிஸ்கஷன் நாம ஒரு வீடியோல போட்டுருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் மேல ஐ கார்ட்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்க. இந்த எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிரும். சிலபஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். இதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுங்கறத பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைனா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், இந்த மூணுமே நீங்க ஸ்கேன்டு காப்பியா கையில வச்சிருக்கணும். ஏன்னா அது நீங்க அப்லோட் பண்ணணும். டிகிரி நான் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் கிடையாது. டிகிரி நீங்க ஜனவரி 12th முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மேல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செம்மே நடக்கும். ஸோ அதனால நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஆல்ரெடி டிகிரி முடிச்சவங்க தான் எலிஜிபிள். போட்டோ அண்ட் சிக்னேச்சர். போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி காப்பியா வச்சுக்கணும். ஏன்னா அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் இங்க்ல நீங்க சைன் போட்டு அதையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட், எஸ்சி கேண்டிடேட்டா இருக்காங்கன்னா எஸ்சி சர்டிபிகேட், எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா எஸ்டி சர்டிபிகேட், இதையுமே ஸ்கேன் பண்ணி நீங்க வச்சுக்கணும். ஏன்னா அதையும் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். டிசபிலிட்டி இருக்கிறவங்க அதோட சர்டிபிகேட் நம்பர்லாம் என்டர் பண்ணணும். அதுவுமே கையில வச்சுக்கணும். அடுத்தது ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இது ரெண்டுமே நீங்க கையில வச்சுக்கணும். அப்ளை பண்றப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்டா எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாம அப்ளை பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோல அப்ளை பண்றோம்ல எக்ஸாம்ஸ்க்கு, இது ஒன் டைம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட்லாம் பண்ண முடியாது. அதனால கவனமா நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கான டேட் பார்த்தலாம். நீங்க டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்டு ஜனவரி 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க அந்த ரொம்ப நாள் லேட் பண்ணாதீங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த வீக்கோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் பிப்ரவரியில் நடக்க போகுது. இப்போ அப்ளை பண்றது எப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல தான் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்க டைரக்டா வெப்சைட்டுக்கு போயிடும். நீங்க வீட்டில இருந்தே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேன்டு காப்பீஸ் மட்டும் மொபைலில் வச்சிருந்தா போதும். ஸோ இதுதான் வெப்சைட்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ரிஜிஸ்டர் நவ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு உடனே ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க. பக்கத்தில் கிரீன் கலரில் ஒரு டிக் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடி, ஆக்டிவா கையில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, இதில் நிறைய பேருக்கு இஷ்யூ வரும். அது என்னன்றதும் சொல்கிறோம். இமெயில் ஐடி கரெக்டாக இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி உங்களுக்கு வராது. ஏன்னா மெயிலுக்கு நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணுறாங்களா, அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்பாக்ஸில் வராது, ஸ்பேம் ஃபோல்டரில் கிடக்கும். சிலருக்கு இன்பாக்ஸில் டேரெக்டாக வந்துடும் உடனே. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகி வரும். சிலருக்கு மெயில் உடனே ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் ஓடிபின்னு கொடுக்குறீங்களா, உடனே உங்களோட மெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. இன்பாக்ஸில் இல்லையா, உடனே ஸ்பேம் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அதில் இந்த ஓடிபி வந்து இருக்கும், சிஎஸ்ஆர்னே இருக்கும். ஸோ அந்த ஓடிபி இருக்கும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க. இதுதான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். நிறைய பேர் இன்பாக்ஸில் செக் பண்ணுவீங்க, மெயில் வரலன்னு இருப்பீங்க. ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்க, அதில் மெயில் கட்டாயமாக இருக்கும். அதில் தான் நிறைய பேருக்கு இருக்கு. தென் இதை இது பண்ண உடனே ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே ஒரு பாப்பப் மாதிரி வரும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பாப்பப் வரும். அது ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்களுடைய பேசிக் பர்சனல் டீடைல்ஸு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் உங்களோட நேம், 10th மார்க் ஷீட் இருக்கா, 10th மார்க் ஷீட் தான் எல்லாத்துக்குமே பேஸு. அதில் உங்களோட நேம் என்ன மாதிரி இருக்கும், நேம் கடையில் ஸ்பேஸ் இருக்கு, இனிஷியல் லாஸ்ட்டாக இருக்கு, இல்லை இனிஷியல் ஃபர்ஸ்ட்டாக இருக்கு, எப்படி 10th மார்க் ஷீட்டில் நேம் இருக்கோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. மிஸ்டர் மிஸ் இதெல்லாம் போட வேண்டாம். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி கொடுத்ததே வந்துடும். அண்ட் மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி கொடுத்ததே வந்துடும். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்கிறவங்க கொடுத்துக்கோங்க. மேலே இந்த ரெட் கலரில் டாட் இருக்கா, அதெல்லாம் கட்டாயம் ஃபில் பண்ணணும். அடுத்து ஜெண்டர், மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், பாஸ்போர்ட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆதார் கார்டோட நம்பர் என்டர் பண்ணுங்க.
அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். நான் இங்கேயும் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை. கேட்டகரி கேட்கும். நீங்க என்ன கேட்டகரி? ஜென்ரல்னா ஜென்ரல் சூஸ் பண்ணுங்க, ஓபிசினா ஓபிசி சூஸ் பண்ணுங்க, எஸ்சினா எஸ்சி சூஸ் பண்ணுங்க, எஸ்டினா எஸ்டி, இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். மேரிட்னா மேரிட் போடுங்க, சிங்கிள்னா சிங்கிள் போடுங்க, விடோனா டிவோர்ஸ்னா என்னதோ அதை போடுங்க. ஓகேவா? அடுத்தது டிசபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. டிசபிலிட்டி இல்லாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. நீங்க இது வரைக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். டிசபிலிட்டி இருக்கிறவங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு டிசபிலிட்டியோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணணும். பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி 40% இருக்கா, எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அது என்ன டிசபிலிட்டி இருக்குன்றதை கொடுக்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை போடணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க அதோட டேட் அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கும், அதை என்டர் பண்ணணும். டிசபிலிட்டி இல்லாதவங்க நோ கொடுங்க, இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். இருக்கிறவங்க எஸ் கொடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணணும். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்கும். ஆமானா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நோ எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க டீட்டெயில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ லீவ் ஆனீங்க, ஸோ இந்த 2 டேட்டையுமே கரெக்டாக போடணும். எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கீழே வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ஒரு இது மட்டும் தான். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்கும். ஆமானா ஆமா, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ரெசிக்னேஷன், என்ன டிபார்ட்மெண்ட், எப்போ ஜாயின் பண்ணீங்கிற டீட்டெயில் இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா இதை ஃபில் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்க சிஎஸ்ஆர்ல டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரெகுலர் எம்ப்ளாயான்றது கேட்கும். ஆமானா ஆமா, நோனா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஓகேவா? நோ கொடுத்துட்டீங்கனாலே இந்த ஆப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது நீங்க சிஎஸ்ஆர் எம்ப்ளாயோட ரிலேட்டிவா இந்த மாதிரி கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் லாக் ஆகிடும். எஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அவங்க எம்ப்ளாயோட நேம் என்ன, அவங்க என்னவா இருக்கிறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, உங்க ரிலேஷன் என்னது, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. சிஎஸ்ஆர்ல ஒர்க் பண்றாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்றதை கொடுங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைன்னு கேட்பாங்க. ஸ்கிரைப்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில டிசபிலிட்டி இருக்கவங்கனால அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது. அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஸ்டின் ரீட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரைப்ன்றவங்க ஒரு பர்சன், அவங்க வந்து கொஸ்டின் ரீட் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்றீங்களோ அவங்க உங்களுக்கு அந்த வேலையை பார்ப்பாங்க. இதான் ஸ்கிரைபோட வேலை. வேணும்னா வேணும், நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஸ்கிரைபுங்கிறவங்க டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்க இந்த இடத்துல எஸ்ன்றதை கொடுத்தாங்க. டிசபிலிட்டி உள்ளவங்க ஸ்கிரைப் வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்கு அதனால இந்த ஸ்கிரைப் சூஸ் பண்றீங்கன்றத அது கேட்பாங்க. அதையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் கவனமாக ஃபில் பண்ணணும். 10th மார்க் ஷீட் இருக்கா, அதில் உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுதான் எல்லாத்துக்குமே பேஸுங்கிறனால 10th மார்க் ஷீட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதில் என்டர் பண்ணுங்க. உங்களுடைய இயர், இந்த எக்ஸாமோடைய க்ரூஷியல் டேட் அப்போ உங்களோட ஏஜ் என்னங்கிறத இந்த இடத்துல டீட்டெயிலாக வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்கும். நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். நீங்க 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுங்க. செக்ஷன் ஆஃபீஸர் இதை ஒரு டிக் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதை ஒரு டிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். செக்ஷன் ஆஃபீஸர்ல பாத்தீங்கன்னா 3 போஸ்ட் உண்டு. என்னன்னா ஜெனரல் போஸ்ட், ஃபினான்ஸ் போஸ்ட், அடுத்தது ஸ்டோர் போஸ்ட்னு 3 போஸ்ட் உண்டு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்குமே இந்த 3 போஸ்ட் உண்டு. இதுல நீங்க ஆர்டர்ல கொடுக்கணும். இப்போ எனக்கு நான் ஃபினான்ஸ்ல தான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன்னா ஃபினான்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். இல்லை எனக்கு ஜென்ரலில் தான் ஒர்க் பண்ண ஆசைப்படனா ஜென்ரலில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகும். இது என்ன ப்ரிஃபரன்ஸ் ஆகும்? முதல்ல இந்த எக்ஸாமோட ஜாப் ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆஃபீஸர் ஜாப்பு, 9 to 5 ஜாப்பு. முழுக்க ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், கம்ப்யூட்டரில் ஒர்க் இருக்கும். ஓகேவா? அடுத்தது உங்கள் சீனியர் ஆஃபீஸருக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். அண்ட் அஃபீஷியல்ஸை மீட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸை ரெடி பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை இது பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்கும். முழுக்க ஆஃபீஸர் ஜாப்பு, ஒயிட் கலர் ஜாப் தான். ஓகேவா? ரொம்ப ஹெவி ஃபீல்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்காது. முழுக்க உங்களுடைய ஆஃபீஸர் ஜாப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் தான். ஓகேவா? இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது அஃபிஷியல் மீட்டிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எதை வேணாலுமே கொடுக்கலாம். நீங்கள் எந்த இதில் செலக்ட் ஆகிறீங்களோ அந்த ரிலேட்டடான ஒர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சஜஷன் வேகன்சி எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஆர்டரில் போடுங்க. ஓகேவா? வேகன்சி ஜென்ரலுக்கு தான் அதிகம். ஸோ ஜென்ரலில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்தது எஃப்ஐஏ, அதுக்கப்புறம் எஸ்ஏபி போட்டுருங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரும் அதே மாதிரி தான். ஜென்ரலுக்கு தான் நிறைய வேகன்சி இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு அடுத்தது ஃபினான்ஸ், அடுத்தது ஸ்டோரை வந்து போடுங்க. ஓகேவா? இப்படி நீங்கள் ப்ரிஃபரன்ஸை போடணும். ப்ரிஃபரன்ஸ் கட்டாயமாக இப்போவே போட்டாகணும். அடுத்தது ஐ டிக்ளேர்ன்றதை கொடுத்து வச்சுட்டு ஃப்ரீ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே வரும். அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு கீழே கண்டினியூன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம சைன் அப் பண்ணிட்டோம், என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம், என்னென்ன போஸ்ட்டுக்குன்றதை கொடுத்துது. தென் பேசிக் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போறீங்க, பர்சனல், ஃபாதர் நேம், மதர் நேம், இது மாதிரியான அதை கேட்பாங்க. ஓகேவா? சிட்டி ப்ரிஃபரன்ஸ்,
பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நீங்க எங்க எழுத ஆசைப்படுறீங்க எக்ஸாம் சிட்டிஸோட இதை சொல்லிடுறோம். பேப்பர் 1 பாத்தீங்கன்னா இந்த 19 சிட்டில தான் நடக்கும். இதுல நீங்க ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த 3ல ஒரு சிட்டி எக்ஸாம் சென்டரா வரும். மொதல் ப்ரிஃபரன்ஸ் தான் மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டரா வரும். ஓகேவா? தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரே சிட்டி சென்னை மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பக்கம் பெங்களூர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்கு, திருவேண்டரம் இருக்கு. ஓகேவா? இந்த 4 சிட்டி தமிழ்நாடு கொஞ்சம் பக்கத்துல உள்ள சிட்டி. ஸோ இதுல தமிழ்நாட்டிலேயே சென்னை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க சென்னை கொடுங்க. சென்னை கொடுத்ததுக்கு அப்புறமா மிச்ச 2 ப்ரிஃபரன்ஸா பெங்களூர் கொடுக்கணும் அதை கொடுங்க, திருவேண்டரம்னா அதை கொடுங்க, ஹைதராபாத்னா அதை கொடுங்க. ஓகேவா? ஸோ மற்ற 2 சிட்டி இந்த மிச்சம் உள்ள 3ல ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிட்டி மட்டும் தான் இருக்கு. பேப்பர் 2க்கு பேப்பர் 3 அண்ட் சிபிடி எக்ஸாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மொதல் சிட்டி சென்னையாக கொடுங்க. ஏன்னா பேப்பர் 3 வந்து டிஸ்கிரிப்டிவ் இது வந்து உங்களுக்கு சென்னையிலே நடக்கும். ஓகேவா? சென்னை கொடுங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் மினிட். ஓகே, ரெண்டாவது பெங்களூர் கொடுங்க, அதுக்கப்புறம் ஹைதராபாத் கொடுங்க. ஏன்னா பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து திருவேண்டரம் இல்லை. ஸோ சென்னை கொடுங்க, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் 3 சிட்டிஸை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சென்னை கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க 100%. அடுத்த பர்சனல் டீடைல் ஃபாதர் நேம் என்னன்றதை போடுங்க, ஃபுல் நேமாக என்டர் பண்ணிக்கோங்க, மதர் நேமையுமே ஃபுல் நேமாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்கும். இதில் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலரில் இருக்கா பின்கோடு லுக்அப்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். என்ன ஸ்டேட்டுன்றதை கேட்கும், தமிழ்நாடு, என்ன சிட்டி, நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அது, ஒரு சிட்டியோட பின்கோடு நீங்கள் என்ன பின்கோடு அதை கொடுத்துட்டு கோ கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு இதெல்லாம் ஃபில் ஆகிடும். தென் உங்கள் ஊர் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டாயமாக நீங்கள் எழுதி ஆகணும். என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அந்த ரயில்வே ஸ்டேஷனை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லைனா அதுக்கு பக்கத்து ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸை ஃபுல்லாக டோர் நம்பர் போட்டு என்ன ஸ்ட்ரீட்டுங்கிறத போட்டு அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். பெர்மனன்ட் அட்ரஸ் தான் ப்ரெசென்ட் அட்ரஸுமான்னு கேட்பாங்க. ஆமானா இதை டிக் பண்ணுங்க. இதில் உள்ளது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடும். இல்லை நான் பெர்மனன்ட் அட்ரஸ் வேற ப்ரெசென்ட் அட்ரஸ் வேறனா ப்ரெசென்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது இதில் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். தென் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம பேசிக் டீடைல் சைன் அப் முடிச்சாச்சு, பேசிக் டீடைல் முடிச்சாச்சு. இப்போ எஜுகேஷன் ரிலேட்டட். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மெயில் ஐடியில் நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10th டீடைலு, அடுத்து 12th டீடைலு, அடுத்தது டிகிரியோட டீடைல். எக்ஸ்ட்ராவாக நான் இன்னொரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எம்ஃபில் முடிச்சிருக்கேன்னா அதோட டீடைலுமே இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக டிகிரி எல்லாருமே மேக்ஸிமம் முடிச்சிருப்பீங்க. ஸோ டிகிரியோட டீடைல் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நான் எம்ஏ முடிச்சிருக்கேன்னா அதையுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10th பொறுத்த வரைக்கும் பாருங்க. எஸ் 10th ஃபர்ஸ்ட் 10th என்ன போர்டு? தமிழ்நாடு போர்டில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு போட்டுக்கிட்டு டிகிரி கோர்ஸ் அதை நீங்கள் ஃபில் பண்ண. ஏன்னா 10th பேசிக் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்னு இருக்கும். எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லேயே எந்த மாதம் பாஸ் ஆனீங்க எந்த வருஷன்றது இருக்கும். வருஷத்தை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேன்டு காப்பி 1 MB தான் இருக்கணும். அப்படி ஃபைலை வச்சுக்கோங்க. ஃபைல் சைஸ் கூட இருந்துச்சுன்னா கூகுளில் நிறைய வெப்சைட் உண்டு ஃபைலோட சைஸை கம்மி பண்ணுறதுக்கு. அதில் போய் ஃபைலோட சைஸை கம்மி பண்ணி இதில் ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. தென் 12th வாங்க. எங்கே படிச்சீங்க? தமிழ்நாடு போர்டில் படிச்சிருப்பீங்க. சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க. சிபிஎஸ்சின்றது கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடுன்றதை போட்டுக்கிட்டு 12th என்ன குரூப்பில் நீங்கள் படிச்சீங்க? மேக்ஸ் பயாலஜியா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களா, இல்லை அக்கௌண்ட்ஸ் படிச்சிங்களா, என்ன குரூப் படிச்சிங்களோ அந்த குரூப்பை என்டர் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. தென் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்றதை கொடுத்துக்கிட்டு 12th பர்சன்டேஜ் போட்டுக்கிட்டு 12th சர்டிஃபிகேட்டுமே அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. 1 MB தான் இருக்கணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. தென் யூனிவர்சிட்டியோட இது போட்டவொடனே எந்த யூனிவர்சிட்டியில் உங்களுடைய மார்க் ஷீட்டில் மேலே யூனிவர்சிட்டின்னு இருக்கும் அதுதான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஏன்னா மார்க் ஷீட் எல்லாத்தையுமே யூனிவர்சிட்டி தான் இருக்கும். காலேஜோட நேம் மேக்ஸிமம் இருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியும் போட்டுக்கோங்க. தென் காலேஜில் என்ன படிச்சிங்க? பிஇ இந்த பிரான்ச் நான் படித்தேன் அந்த மாதிரி அதை போட்டுக்கிட்டு எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் டிகிரியில் மேக்ஸிமம் இப்போ சிஜிபிஏ தான் உண்டு. ஆனால் நமக்கு இங்கே பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ சிஜிபியை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. தென் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். ஃபைனல் செம்மோட மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் கொடுத்தோடனே இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா 1 MB இருந்துச்சுன்னா தாராளமாக அப்லோட் ஆயிரும். சப்மிட் கொடுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைன்றோ அதிலே காட்டும். அது சரி பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணுங்க, சரியாயிடும். ஓகேவா? சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு வரும். ஓகேவா?
டாக்குமெண்ட் அப்லோட்னு வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும், ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும், பிளராலாம் இருக்கக்கூடாது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 ஏபிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 200 பிக்சலு, வித் பார்த்தீங்கன்னா 150 பிக்சல் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணுற ஃபோட்டோ இந்த சைஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸ், ஹைட் அண்ட் வித்துன்னு போட்டுக்கிட்டு 200 px 150 pxன்னு போடுங்க. நிறைய வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்குள்ளே போய் ஹைட் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அத்தனை px, வித் எவ்வளோ கேட்டால் அத்தனை pxன்னு போட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ இதில் கன்வெர்ட் ஆகிட்டு வந்துடும். அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் அதே மாதிரி சிக்னேச்சர் பிளாக் இங்கில் சிக்னேச்சர் போட்டு அப்லோட் பண்ணுங்க. 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ அப்லோட் ஆகாது, காரணம் ஹைட் அண்ட் வித் இந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த இதில் இருக்காது. ஸோ சொன்ன மாதிரி கூகுளில் ஹைட் அண்ட் வித் ஃபோட்டோ ரீசைஸ்ன்றதை போட்டு பாருங்கள், வெப்சைட் வரும். அதில் இந்த 50 px எனக்கு ஹைட் இருக்கணும், 150 px வித் இருக்கணுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் அதில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது ரீசைஸ் பண்ணி தந்துடும். அதை நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட் ஆல்ரெடி அப்லோட் பண்ண அதே ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியோட சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்களா, அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க என் ஓபிசி இல்லை இடபிள்யூசி இல்லைன்னா உடனே வாங்கி அதை அப்லோட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டு 12th ஜனவரி தான். நீங்கள் இப்போ அப்ளை பண்ணாலும் ஒரு 14 டேஸில் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி வாங்கிடலாம். இந்த மாதம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வாங்கிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கி சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. தென் ஐ டிக்ளேர்ன்றதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. தென் உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும்னா மெயில் கேண்டிடேட்டு, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த 3 கேட்டகரியில் உள்ள மெயில் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும், 500 ரூபா. மற்ற யாரும் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டு, ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. பே நவுன்னு கொடுத்தோன்னே பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதில் நீங்கள் உங்களோட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன ஆப்ஷன்னாலும் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்ன்றது வந்துடும். ஓகேவா, ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம், பேமெண்ட் எனக்கு 0 பேமெண்ட்டுன்னு இருக்காங்க, ஏன்னா எஸ்சி கேண்டிடேட்டு எனக்கு ஃபீஸே கிடையாது அப்படிங்கிறவங்க இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா, தென் நீங்கள் ஃபைனலாக வெளியே வந்தீங்கன்னா மேலே லாகின் இருக்குமா, இந்த லாகின்ல உங்களோட மெயில் ஐடி இருக்கா, மெயில் ஐடிக்குள்ளே போங்க. மெயில் ஐடியில் உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும், உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு. அந்த மெயிலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் தான் உங்களோட லாகினோடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் லாகின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் யூசர் ஐடி கேட்கும் அண்ட் பாஸ்வேர்டு. யூசர் ஐடி வேறு ஒன்றுமே கிடையாது, உங்களுடைய மெயில் ஐடி தான். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும், அந்த மெயிலை போட்டிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், வேறு ஃபர்தர் டீட்டெயில் ஃபியூச்சரில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப் இவ்வளவு தான் ப்ராசஸ், என்னென்ன வரும்ன்றதை சொல்லிட்டோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஒவ்வொன்று முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ எஜுகேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுறோமா, மேலே ஒரு பாப்பப் வரும், அதெல்லாம் ஓகே கொடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ப்ராசஸ்ங்கிறத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட மெயில் ஐடி இதுதான், மெயில் ஐடியிலையுமே உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 12th ஜனவரி. அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப சீக்கிரமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. நல்ல வேகன்சி, நல்ல சேலரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இதை பற்றின டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.